ஃபைனலி நான் ரிபோ எக்ஸாமில் நான் பாஸ் ஆகிட்டேன் கைஸ். நான் கனடாவில் என்ன ஜாப் செய்கிறேன் வீடியோட பார்ட் 7 வீடியோ தான் இது. பார்ட் 6 வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் நான் ரிபோ எக்ஸாமை இன்சூரன்ஸ் இன்ஸ்டிடியூட்டில் நான் 2வது அட்டம் பண்ண போகிறேன். முதலாவது அட்டம் பண்ணி அதில் எனக்கு கிடைக்கல. நான் 100க்கு 60 தான் எடுத்திருந்தேன். ஆனால் 75 எடுத்தால் தான் பாஸ். ஸோ 2வது அட்டம்ப்டை நான் பண்ண போகிறேன் இன்சூரன்ஸ் இன்ஸ்டிடியூட்டில். ஸோ சம்மந்தமான அப்டேட்டை பார்ட் 7 வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருமே விஷ் பண்ணின ப்ரே பண்ணின எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஃபைனலி நான் பாஸ் ஆகிட்டேன். இந்த வீடியோவில் நான் எப்படி எக்ஸாம் எழுதினேன், எக்ஸாம் எழுதினது பிறகு எவ்வளோ அழுது பிறகு ரிசல்ட்ஸ் வந்திக்கு, என்ன மாதிரி எல்லாம் நடந்துக்கிங்கிற எல்லா விஷயத்தையுமே நான் கிளியர் பண்ண போகிறேன். அடுத்தது இப்போ எக்ஸாம் பாஸ் ஆகினது பிறகு அடுத்ததை என்ன செய்ய போகிறேன், எப்படி ப்ரோக்கரேஜில் ஜாயின் பண்ண போகிறேன், அது சம்மந்தமாக என்ன நடவடிக்கைகள் எடுத்துட்டீங்கிறது இந்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். பார்ட் 1லேருந்து பார்ட் 6 வரையும் பார்க்காதாக்கள் கீழே இந்த பிளேலிஸ்ட்டில் பார்ட் 6 வரையும் போட்டிருக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் அடிப்பீங்கன்னு சொன்னால் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆஃப்டர் நான் அந்த பார்ட் 6 வீடியோவை செஞ்சதுக்கு பிறகு நான் என்ன பண்ணினேன்னு சொன்னால் ஒரு கிளாஸ் ஒன்றுக்கு ப்ராப்பராக போயிருந்தேன். ஸோ அந்த லாஸ்ட் பார்ட் வீடியோ நான் செஞ்சுருந்தேன் 9 மாதம் 20. அதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் அந்த டைமில் நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி. ஸோ 1 மந்த் கிளாஸ், அது 4 வீக்ஸ் மாதிரி. 8ஆம் மாதம் லாஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி 9ஆம் மாதம் மிட் வரைக்கும் அது நடந்துக்கு கிளாஸில் படித்து முடிச்சிட்டேன். நிறைய தியரி, நிறைய விஷயம், ஓகே, எல்லாத்தையுமே படித்தாச்சு. படித்து முடிச்சது பிறகு எக்ஸாமை இன்சூரன்ஸ் இன்ஸ்டிடியூட்டில் புக் பண்ணியிருந்தேன். ஸோ எக்ஸாம் கிட்ட வரக்குள்ளே ரிவிஷன் காணான்னு சொல்லி திரும்ப எப்படின்னு சொன்னால் நீங்கள் எக்ஸாமை 24 ஹவர்ஸுக்குள்ளே எத்தனை தரம் வேணுனாலும் திரும்ப ரீஷெடியூல் பண்ணலாம். இது ஒன்றும் ஒரு நாளில் நடக்கிற எக்ஸாம் இல்லை, 1-to-1 எக்ஸாம் தான். ஓகே, ஒரு இது இன்விஜிலேட்டர் இருப்பார், நீங்கள் போயிருந்தோம் எக்ஸாம் எழுதுறது தான், குரூப் எக்ஸாம் இல்லை. ஸோ அதனால் எப்போ வேணுனாலும் நீங்கள் கண்டினியூஸாக மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு வீக்காக போஸ்ட்போன் பண்ணி கடைசியாக அக்டோபர் 1st வீக்கில் ஃபைனலாக டிசைட் பண்ணி எக்ஸாமுக்கு போயிருந்தேன். இந்த டைமும் ஒரு லேடி இன்விஜிலேட்டர் தான் வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு ரூம் எல்லாம் காட்டினதுக்கு பிறகு ஃபோன் எடுத்து சைடில் வைக்க சொல்லிவிட்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகினிக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் செஞ்சேன். நான் இந்த டைம் எனக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்துக்கு, ஓகே பாஸ் ஆகும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொண்டு இருந்துக்கு. ஸோ எக்ஸாம் எழுதி 2 நாளில் எனக்கு ரிசல்ட்ஸ் வந்துட்டு 2 to 3 நாளில் எனக்கு அன்ஒஃபிஷியல் ரிசல்ட் வந்துக்கு நீங்கள் 100க்கு 79 சரி எடுத்துட்டீங்கன்னு சொல்லி 75 தான் பாஸ், ஆனால் 79 எடுத்துருக்கீங்க பாஸ்ன்னு சொல்லி. ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனைன்னு சொன்னால் ட்ராவல் கொஷன் ஒரு 5 கொஷன் வரும். அந்த 5 ட்ராவல் கொஷனில் 3 ட்ராவல் கொஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி பாஸ் ஆகாது, அதாவது 5 ட்ராவல் கொஷனில் 3 ட்ராவல் கொஷன் நீங்கள் பாஸ் ஆகாமல் 2 இல்லாட்டி 1 தான் சரி எடுத்துருப்பீங்கன்னு சொன்னால் ஈவந்தோ நீங்கள் 75க்கு மேலே எடுத்திருந்தாலும் ஸ்டில் ஃபெயில் தான். ஸோ ட்ராவல் கொஷன் 5ல் எத்தனை பாஸ்ன்னு சொல்லி எனக்கு அன்ஒஃபிஷியல் ரிசல்ட்ஸில் வராது. ஸோ அதனால எனக்கு ஸ்டில் ஒரு டவுட் ஒன்று இருந்துக்கு, மேபி பாஸாக ஃபெயிலான்னு சொல்லி 50-50 சான்ஸ் தான். அதனால் வெயிட் பண்ணிடணும். நார்மலாக ஒஃபிஷியல் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வீக்ஸுக்கு பிறகு தான் தருவாங்க. நான் போன மண்டேக்கு முதல் மண்டே எக்ஸாம் எழுதியிருந்தேன். அதுக்கு பிறகு நேற்று மண்டே, இன்னைக்கு டியூஸ்டே, மண்டே தான் 2 வீக்ஸ் முடிஞ்சு. சரியா, இன்றைக்கு பார்த்தீங்க சொன்னால் எனக்கு இமெயில் வந்துருந்தீங்க, உங்களோட ஒஃபிஷியல் ரிசல்ட்ஸ் வந்துருக்குது, இந்த லிங்கு கூட போய் டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி போய் பார்த்தேன். ட்ராவல் கொஷன்ஸ் 5ல் 3 சரி, தேங்க் காட் நான் பாஸ் ஆகிட்டேன். இப்போ நார்மலாக எப்படி இது நடக்கும்னு சொன்னால் நானே டிரெக்டாக இதுக்கு லைசன்சிங் ஃபீ பே பண்ணுற மாதிரி இல்லை. நான் ஆன்லைனில் ரீட் பண்ண இடத்த எல்லாம் அப்படி தான் சொல்லியிருந்தீங்க. பட் ஐம் நாட் ஷூர், ஐ வில் கிளாரிஃபை. ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ஒரு ப்ரோக்கரேஜில் ஜாயின் ஆகினதுக்கு பிறகு அவங்க தான் என் லைசன்ஸுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணுவாங்க. லெவல் 1ங்கிறது எப்படின்னு சொன்னால் நான் ஒரு ப்ரோக்கராக இன்னொரு ப்ரோக்கரேஜுக்கு கீழே அண்டர் சூப்பர்வைசனுக்கு கீழே தான் நான் ஒர்க் பண்ணணும். நான் தனியாக இன்சூரன்ஸ் ரைட் பண்ண இயலாது. அதுதான் லெவல் 1. லெவல் 2 ஆகினா தான் நான் தனியாக இண்டிபெண்ட்டாக நான் இது செய்யலாம், இன்சூரன்ஸ் கொடுக்கலாம். ஆனால் லெவல் 2 ஆகிறது லெவல் 1ல் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ நான் நினைச்சாலும் இன்னும் 2 இயர்ஸுக்கு நான் ஆக முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ணினேன்னு சொன்னால் நான் இந்த வீக்கில் பாஸ்ன்னு வந்த உடனே எனக்கு ஒரு 50-50 சான்ஸ் இருந்ததால் நிறைய ப்ரோக்கரேஜுகளுக்கு ஆன் டாப் ஆஃப் தட் நிறைய ப்ரோக்கரேஜுகளுக்கு நான் கால் இமெயில் அனுப்பினேன். இப்படி தான் நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இவ்வளோ லீட் ஜென்ரேட் பண்ணிக்கேன், இப்படியான விஷயம் இருக்குது, உங்களோட ப்ரோக்கரேஜில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டட் ஆகிருக்கேன்னு சொல்லி நான் மெயில் அனுப்பியிருந்தேன். ஸோ அதுலேருந்து ஒரு 2-3 ப்ரோக்கரேஜ் எனக்கு இன்டர்வியூ ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க.
ஸோ இன்றைக்கு தான் எனக்கு ரிசல்ட்ஸ் வந்துச்சு. ஸோ ரிசல்ட்ஸ் வந்ததோட உங்கள் வீடியோ ஒன்று செஞ்சுட்டு அதுக்கு பிறகு இன்டர்வியூஸில் ஃபேஸ் பண்ணக்குள்ளே என்னென்ன மாதிரி நடந்துச்சு, இன்டர்வியூஸ் சரியாக போனீங்க பிள்ளையாக போனீங்க என்னங்கிற விஷயத்தை நான் அப்டேட் பண்ணேன். ப்ளஸ் ஆல்ரெடி நான் எக்ஸாம், அதாவது இந்த லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு முதலே நான் ஒரு 3 ப்ரோக்கரேஜை கண்டெக்ட் பண்ணியிருந்தேன். அந்த 3 ப்ரோக்கரேஜில் இருந்தும் லைசன்ஸ் எடுத்தது பிறகு கண்டெக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அதை பற்றி மேலே விஷயங்களை பேசுவோம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 3 ப்ரோக்கரேஜுக்கும் நான் இப்போ போய் மெசேஜ் பண்ண போகிறேன். மெசேஜ் பண்ணிவிட்டு ஸோ எந்த ப்ரோக்கரேஜில் நல்ல ஆஃபர் வருதோ அந்த ப்ரோக்கரேஜில் போய் ஜாயின் பண்ண போகிறேன். அதாவது நான் எங்கே எந்த கார் இன்சூரன்ஸ், அதாவது அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிருங்க, எங்கே நான் எந்த கார் இன்சூரன்ஸ் எடுத்தனோ அதே ப்ரோக்கரேஜில் தான் ஜாயின் பண்ண போகிறேன். ஓகே, ஆனால் அவங்களோட ப்ரோக்கரேஜுக்கு டிஃப்ரெண்டாக நிறைய இடத்த பிரான்ச்சஸ் இருக்குது. ஒவ்வொரு பிரான்ச்சும் இண்டிபெண்டாக தான் ஒர்க் பண்ணுவாங்க, ஒவ்வொரு பிரான்ச்சும் தனித்தனியாக தான் ஒர்க் பண்ணுவாங்க. என்னதான் அவங்க ஏங்குற ஒரு ப்ரோக்கரேஜுக்குள்ள ரன் ஆகினாலும் ஒவ்வொரு பிரான்ச்சும் டிஃப்ரெண்டாக தான் ரெக்ரூட் பண்ணி டிஃப்ரெண்டாக தான் ரன் பண்ணுவாங்க. ஸோ நான் எங்க கார் இன்சூரன்ஸ் எடுத்தனோ அதே ப்ரோக்கரேஜில் தான் நான் இப்போ சொல்கிற எல்லா விஷயமும் அதே சேம் ப்ரோக்கரேஜில் 3 டிஃப்ரெண்ட் பிரான்ச்சில் ஆல்ரெடி அவங்க லைசன்ஸ் எடுத்துடுவாங்க பேசுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு 4-5 பிரான்ச்சுக்கு தான் நான் இமெயில் அனுப்பி அதில் ஒரு 2-3 பேர் இப்போ இன்டர்வியூ புக் ஆகிருக்குது. ஸோ இந்த எக்ஸாமுக்காக எனக்கு விஷ் பண்ணினேன், ப்ரே பண்ணினேன் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஃபைனலி நான் பாஸ் ஆகிட்டேன். ஸோ இதுக்கு அடுத்ததாக என்னென்ன நடக்குதுங்கிறத அடுத்தடுத்த பார்ட்ஸில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ப்ளஸ் நான் ஏதாவது ப்ரோக்கரேஜில் ஜாயின் பண்ணதுக்கு பிறகு உடனே நீங்கள் ஆல்ரெடி பே பண்ணிட்டு இருக்கிற இன்சூரன்ஸ் பெஸ்ட்டான ரேட் தான் பே பண்ணிட்டு இருக்கீங்களா, அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்கள் இன்சூரன்ஸை குறைக்கலுமான்னு சொல்லி பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் இப்போவே என்னை கண்டெக்ட் பண்ணி வைட் லிஸ்ட்டில் இருங்க. ஸோ நான் ப்ரோக்கரேஜில் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கான பெஸ்ட்டான இன்சூரன்ஸ் ரேட்டை தரத்துக்குரிய வழியை பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் என்னை கண்டெக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, இந்த சேம் நம்பர் தான். நீங்கள் ஆல்ரெடி பிஸ்னஸ் அசோசியேட்டை கண்டெக்ட் பண்ணியிருந்தாலும் சேம் நம்பர் தான். நீங்கள் இன்னும் என்ன கண்டெக்ட் பண்ணில்லை, இன்னும் எங்கள் பிஸ்னஸ் அசோசியேட்டோட பேசில்லை, இந்த சம்மந்தமான டீட்டெயில்ஸ் ஒன்றும் தெரியும், எங்களை கண்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமில் வீடியோ எத்தனை லைக் இடிங்கிறதுக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். எங்களை கண்டெக்ட் பண்ண மேலே டீட்டெயில்ஸ் தான். பாய்.